இந்த வீடியோல நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியான டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த படம் இதே பேர்ல வெளியான நாவல பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம். 1944ல இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல சோவியட் ரஷ்யா பாத்தீங்கன்னா ரொமேனியாவை கேப்சர் பண்றாங்க. அங்க இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா ஏத்தியஸ்ட் அப்படின்றத, அதாவது நாத்திகத்தை அவங்களோட ரிலீஜனை டிக்ளேர் பண்றாங்க. அதை எதிர்த்த பாஸ்டர் ரிச்சர்ட் பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கறாரு. அவரோட குரலுக்கு நிறைய பேர் ஆதரவும் கொடுக்கறாங்க. சோ இதை தடுக்கிறதுக்காக அவரை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஜெயில்ல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அவரோட ஃபெய்த்துக்காக அவர் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்றத அவருடைய டெஸ்டிமோனியல்ல சொல்லியிருப்பாரு. அந்த விஷயங்களை சொல்ற ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. கடவுள் நம்பிக்கைக்காக ஒருத்தர் எந்த எக்ஸ்டென்ட்க்கு போவாங்க அப்படின்றத இந்த படம் மூலமா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. டார்ச்சர் சீக்வென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தென்டிக்காவும் ரியலிஸ்டிக்காவும் எடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தர மாதிரி அமைஞ்சிருக்கு. பாஸ்டர் ரிச்சர்ட் ரோல்ல நடிச்சவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த லீட் ரோலை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிடும். டெக்னிக்கலி இது ஒரு டீசென்டான ஒரு படம் தான். பனியால சூழப்பட்ட அந்த ரொமேனியாவை கேப்சர் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிளசண்டாவும் அத்தென்டிக்காவும் இருந்துச்சு. இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த சர்வைவல் சீக்வென்ஸ் எல்லாமே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிராமாட்டிக் போர்ஷன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிருக்கலாம் அப்படின்றது தான். சோ அந்த சீக்வென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப லாகிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. படத்தோட பேசிங் ஆவரேஜா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்தோட அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.